அன்புள்ள மிதுன ராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி என்பர்களுக்கு ராசியில் புதன், 2இல் குரு சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, 9இல் ராகு, 10இல் சனி, விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். தங்களுக்கு ஜென்ம ராசியில் புதன், 2இல் குரு, 3இல் சுக்கிரன் ஒரு அற்புதமான அமைப்பு. ஜென்ம ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் சம யோசிதமாக செயல்படுவேன். ஐடி துறை அன்பர்களுக்கு லாபம். வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து அழைப்புகள் வரலாம். பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் லாபம். தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு அனைத்தும் வெற்றி பெறும். அடுத்து தங்களுக்கு 2இல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறார். பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். தங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தலங்களான தாமதமான காரியங்கள் நடைபெறலாம். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுகப்பிரசவம் உண்டாகும். 3இல் சுக்கிர பகவான் சாதகமாக இருப்பதால் கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. சிலர் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று பண வரவினை ஈட்டலாம். ஆக குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம். கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். நிறைய பண வரவுகள் உண்டு. பார்ட்னர்ஸ்களுக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பு மரியாதையினை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். மாணவியர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். புதன் ஆட்சியில் இருப்பதால் அறிவாற்றல், பேச்சு திறன், சமயோசித புத்தி அனைத்தும் செயல்படும். முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அந்த ஒப்பந்தங்களினால் தங்களுக்கு பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குருவின் அருள் இருப்பதால் சிலர் தீர்த்த ஸ்தல யாத்திரை சென்று வர வாய்ப்பு உண்டு. 2இல் சூரியன், குரு இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிவராஜ யோகம் என்போம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே நேரத்தில் அதிக வேலை பளுவால் மன அழுத்தம் உண்டாகலாம். உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். எல்லா விஷயங்களையும் பிறரிடம் பகிர வேண்டாம். குடும்ப விஷயங்களையோ தொழில் ரகசியங்களையோ பிறரிடம் பகிர வேண்டாம். பயணங்களின் போது பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தங்களுக்கு ஏதாவது பொருட்கள் களவு போக வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். அவசியம் இருந்தால் மட்டும் செல்லுங்கள். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். வாழ்க்கையில் நன்மை பெறுவீர். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.